ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெக்கார் கிளாப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா HTML ஸ்ட்ரக்சர் அண்ட் எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு HTMLோட பேசிக்ஸ் கொடுத்துருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இதுவும் ஃபார் பிகினருக்கு தான். இஃப் யூ ஆர் ஆல்ரெடி உங்களுக்கு HTMLலாம் தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். HTML டேக்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பனிங் டேக்னு சொல்லுவோம். ஓப்பனிங் டேக்னா எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் சிம்பிள், அப்புறமா அந்த டேக்கோட நேமு கிரேட்டர் தென் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஓப்பனிங் டேக்னு சொல்லுவோம். எதை க்ளோசிங் டேக்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே லெஸ் தென் சிம்பிள் ஸ்லாஷ் போட்டுட்டு டேக் நேம் போட்டு கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுருந்தாங்க அப்படின்னா அது க்ளோசிங் டேக்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் பி கிரேட்டர் தென், அப்புறமா அந்த சென்டென்ஸு, அப்புறம் லெஸ் தென் ஸ்லாஷ் பி கிரேட்டர் தென், இதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓப்பனிங் டேக்னு சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறத எண்டு வந்து க்ளோசிங் டேக்னு சொல்லுவோம். ஓப்பனிங் டேக் என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த எலமெண்ட், க்ளோசிங் டேக் இண்டிகேட் இது எண்ட் ஆஃப் த எலமெண்ட் அப்படின்னு சொல்லுது. அட்ரிபியூட் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேகுக்கான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா /a href ஈக்குவல் டு ஒரு லிங்க் கொடுத்துருக்குங்களா, இந்த hrefன்றது இந்த ஆங்கர் டேகை கிளிக் பண்ணோம்னா அது எந்த பேஜுக்கு போகணும் அப்படின்ற அடிஷ்னல் இன்புட் அங்கே கொடுக்குது. அதோட ப்ராப்பர்ட்டி அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த அட்ரிபியூட் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா காமனாக வந்துட்டு கிளாஸஸ், அப்புறம் ஐடிக்கு, அப்புறம் ஹச்ரெஃப்க்கு, அப்புறம் ஏதாவது சோர்ஸுக்கு, அது இல்லாமல் நம்ம சம் கஸ்டம் அட்ரிபியூட் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். காமன் HTML அண்ட் எலமெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பேசிக்காக ஒரு HTML ஃபைல் இருக்கிற காமனான எலமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட்டில் வந்து தேர் ஆர் 2 டைப்ஸ் இருக்குது. அன்ஆர்டர்ட் லிஸ்ட், அப்புறமா ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா UL அப்படின்ற டேக்குள்ளார வரும். ULன்ற டேக்குள்ள எல்லைன் வரதெல்லாம் ஐட்டம்ஸு, ULங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லுது. அதுவே ஆர்டர் லிஸ்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா OLன்ற டேக்குள்ளார வரும். OLக்குள்ளார அதே எல்ஐன்றது ஐட்டம், OLங்கிறது பார்த்திங்கன்னா ஆர்டர் லிஸ்ட்டுன்னு டிஃபைன் பண்ணுது. அப்புறம் லிங்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பேஜ் கிளிக் பண்ணுறோம், ஹைப்பர் லிங்க். மெயினாக மோஸ்ட் ஆஃப் த வெப் பேஜ் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஹைப்பர் லிங்க் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா /a href ஈக்குவல் டு அந்த எந்த பேஜ்க்கு போகணுமோ அந்த லிங்க்கு, அப்புறமா வந்துட்டு அந்த டேக்கோடைய அந்த நேம். அப்போ நமக்கு யூஸர் எப்படி தெரியும்னா விசிட் எக்ஸாம்பிள் அப்படின்றது தான் வியூவில் தெரியும். அதை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த example.com பேஜுக்கு எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் இமேஜஸ் நம்ம எப்படி அட்டாச் பண்ணோம் அப்படின்னா /img அப்படின்ற டேக் தான் யூஸ் பண்ணுவோம் இமேஜுக்கு. அதுக்கு வந்துட்டு அட்ரிபியூட் வந்து SRC ஈக்குவல் டு அந்த இமேஜோட லொக்கேஷன். இப்போ இமேஜ் வந்து நம்ம லோக்கலில் இருந்துச்சு அப்படின்னா லோக்கலில் இருக்க ஃபைல் லொக்கேஷன். இப்போ நம்ம இமேஜ் வந்து ஏதாவது சர்வரில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சர்வரில் இருக்கிற ஃபைல் பார்த்து நம்ம மேக்ஸிமம் இந்த இமேஜ் இந்த மாதிரி ஸ்டாட்டிக் அசஸ்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா CDN சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்கில் தான் நம்ம எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஆல்ட்ன்றது அனதர் அட்ரிபியூட். இது என்னென்னா இன்கேஸ் இந்த இமேஜ் உங்களுக்கு விசிபிளாக இல்லை அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து எண்ட் யூசருக்கு வந்து விசிபிளாக இருக்கும். அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இந்த ஆல்ட்டில் வந்துட்டு நம்ம இமேஜோடைய ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம்ஸ் தான் நம்ம வந்து இன்புட்டை ஃபெச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார்ம்ஸ் வந்து இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம், அதோட லேபிள், அதோட நேம் என்னன்னு ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிடுவோம். அப்புறம் இன்புட் வேரியபிள், அது என்ன டெக்ஸ்டா இல்லை செக் பாக்ஸா அப்படின்றத வந்து நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்புறம் வந்து சப்மிட் பட்டன். ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஃபார்ம்ஸ். நம்ம VS கோடை யூஸ் பண்ணி இப்போ எப்படி அந்த பேசிக் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இப்போ இந்த விஷயம் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய இந்த கோடு. இந்த கோடு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சாட்ஜிபியில் போயிட்டு ரைட் சாம்பிள் கோட் யூஸிங் பேசிக் HTML எலமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோடு வந்துடும். நான் இந்த கோடில் வந்து சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதுதான் அந்த டாக்குமெண்ட்டுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். மேலே வந்து டாக்குமெண்ட் டெஃபினேஷன் இருக்குது, ரூட் எலமெண்ட், அப்புறமா ஹெட்டு, அதுக்கப்புறம் பாடி, அதுக்கப்புறம் க்ளோசிங் டேக். ஸோ இதுதான் எனி HTML டாக்குமெண்ட், இதுதான் அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டைல் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் ஒரு பேசிக்கான ஸ்டைல்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாடிக்கு ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பாடியில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டுருவோம். அப்போ தான் என்ன எதுக்காக இது யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணால் தான் நாளைக்கு நம்ம வந்து வித்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அல்லது டிக்ரீஸ் பண்ணணும், அந்த பேஜுக்கு வந்துட்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் மார்ஜின் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டெய்னர் கொடுத்துட்டு கண்டெய்னருக்கு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் குளோபலாக அப்ளை ஆகும். இல்லை நீங்கள் தனித்தனி செக்ஷனாக போட்டிங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனும் நீங்கள் போய்ட்டு அந்த வித் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா எலமெண்ட்டையும் வந்துட்டு ஒரு ரூட் எலமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும். ஏன்னா
இந்த எல்லா எலமெண்ட்டுக்கும் காமனான ப்ராப்பர்ட்டி எல்லாம் எங்கே அப்ளை பண்ணுவோம்னா இந்த ரூட் எலமெண்ட்டில் தான் அப்ளை பண்ணுவோம் ஸ்டைல்ஸில். ஸோ அதனால் வந்து நான் ஒரு கண்டெய்னர் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன், இது வந்து என்னென்னா ஒரு ரெஸ்டாரண்ட் மெனுன்ற மாதிரிக்கு நான் சிம்பிளாக கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் ஒன்று வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் மெனுன்னு வச்சுக்கிறோம். அப்புறம் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மெனு ஐட்டம்ஸ். இப்போ 1, 2 இருக்குது. நம்ம மோர் தென் 1 வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் 2 காட்டுறேன், அதுக்கப்புறமா 1 ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் மெனு ஐட்டம்ஸ் இருக்குது. மெனு ஐட்டம்ஸ்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு இமேஜ், அதுக்கப்புறமா அந்த இமேஜுக்கு ஃபாலோ பண்ணி ஒரு அதோட இமேஜோட அந்த ஃபுட்டோட இமேஜ், அந்த ஃபுட்டை இமேஜோட டிஸ்கிரிப்ஷனு, அப்புறம் அது எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத காட்டியிருக்கோம். இதே சேம் வந்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டோம் அப்படின்னா இன்னொரு செட் கிடச்சிரும். இதில் நம்ம வந்து ஜஸ்ட் இந்த இமேஜ் நேமையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் மட்டும் மாற்றினா போதும், இந்த ப்ரைஸ் மட்டும் மாற்றினா போதும். மற்றதெல்லாம் நம்ம அப்படியே அந்த டிசைன் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆர்டர் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அந்த ஆர்டர் ஃபார்மில் பேசிக்காக வந்து ஒரு நேம், இமெயில் அட்ரஸ், அப்புறம் ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். இதுதான் அந்த சாம்பிள் ஃபார்ம். இப்போ இந்த ஃபார்மை நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரௌசரில் ஓப்பன். ஸோ இதுதான் அந்த ஃபார்ம். உங்களுக்கு இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்ம H1 கொடுத்துருக்குறோம், அப்புறம் ஒரு இமேஜ், அந்த டிஷ்ஷோட டைட்டில், அப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன், ரைட்டில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கீழே வந்துட்டு ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இன்னொரு ஐட்டம் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேசிக்காக இருக்கிற கோடில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இங்கே போயிட்டு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். இந்த ஒரு ஐட்டத்தை மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் இன்னொரு இமேஜ் இங்கே டவுன்லோட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். அப்புறமா இங்கே வந்துட்டு இங்கே வேறு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் டெக்ஸ்ட். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது போயிட்டு ப்ரௌசரில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு டிஷ் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பேசிக்காக ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பட் இந்த டேட்டாவில் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக போட்டிருக்கோம். இன் ஃபியூச்சரில் வந்து நம்ம டேட்டா பேஸ் எடுத்தது காட்டுறது நம்ம வந்து அடுத்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட் இதுதான் பேசிக் எலமெண்ட். இது வந்து ஹெட்டிங்கு. அப்புறமா இது நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டைல் ஷீட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் மொபைலில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வியூஸ் வந்துடும். இப்போ நான் வந்துட்டு இங்கே வந்து சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த கண்டெய்னர்ன்றது இந்த ஓவரால் இந்த இமேஜ் இதெல்லாம் காட்டுதுன்னா இதுதான் நம்ம வந்து கண்டெய்னர்னு சொல்கிறோம். அதோட ஓவரால் பர்சன்டேஜ் வந்து 40 கொடுத்துருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 15 கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு என்னதான் பாருங்கள். இப்போ 15 கொடுத்தா கொஞ்சம் பெருசாகுது பார்த்தீங்களா. இப்போ நான் 16 கொடுக்குறேன், இன்னும் நல்லா பெருசாக தெரியும். ஸோ இதுதான் அந்த கண்டெய்னரோட ஸ்பேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் இந்த மார்ஜின், டாப் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 40 பிக்ஸ் இருக்குல்ல, நான் வந்துட்டு இது வந்துட்டு 30 பிக்ஸ்ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இது மேலே மூவ் ஆகுது எலமெண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு டாப் மார்ஜினோட ஸ்பேஸ். ஸோ அதே மாதிரி பேடிங் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து 50 கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த 2 கடையில் ஸ்பேஸ் பார்த்தா அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் பேடிங்னு சொல்கிறோம். அப்புறம் மெயினோட ஐட்டம் வந்து நம்ம வந்து ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃப்ளக்ஸை வந்து நான் வந்துட்டு உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ளக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டத்துக்குள்ளே இருக்கிற 3 ரோவாக காட்டுறோம் பார்த்தீங்களா, இதை அரேஞ்ச் பண்ணுறது தான் நம்ம இந்த ஃப்ளக்ஸ்ன்றதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு மார்ஜின் பார்ட் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், அப்புறம் பேடிங் எவ்வளோ வேணும் அப்படின்னு கொடுக்குறோம். அப்புறம் உள்ளேயே வந்து அந்த ஸ்பேஸ் வந்து அதுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் அந்த மெனு ஐட்டோட இமேஜோட சைஸ் எவ்வளோ 100 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருப்போம். இப்போ இதை வந்து 50 பிக்சல் மாற்றினேன் அப்படின்னா நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 பிக்சலுக்கு எந்த இமேஜ் மாதிரி வரும். சைஸ் என்னதாகிடுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் இமேஜோட சைஸ் எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன் இதெல்லாம் கிளாஸில் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஒன்று மாற்றினாலே எல்லாமே மாறி இருந்தீங்களா. ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நாளைக்கு கோடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மெனுவோட ஐட்டத்தோட இன்ஃபோ, இந்த ஐட்டத்தோடைய இன்ஃபோ தான் இது வந்து அதை வந்து நம்ம ஃப்ளக்ஸில் தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணி, ஏன்னா ரெண்டும் ஃப்ளக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காலமில் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து டிஷ் 1, 3யும் அடுத்த காலத்தில் வந்துட்டு அதோடைய இன்ஃபோவும் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஃபார்மில் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மில் வந்துட்டு மார்ஜின் டாப் என்னென்னு சைஸ் கொடுத்துருக்குறோம். அப்புறம் அந்த ஃபார்முக்குள்ளே எவ்வளோ வித் அந்த ஃபார்ம் அப்படி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்புட் எலமெண்ட். ஸோ இதுதான் அதோட பேசிக் CSS. கன்க்ளூஷன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு HTML எலமெண்ட்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேசிக் வெப்சைட்க்கான ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு அதில் இருக்க டேக் என்ன அட்ரிபியூட் என்ன, அப்புறம் பேசிக் எலமெண்ட்டை பார்த்தோம், லிங்க்ஸ், இமேஜ் அண்ட் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். அப்புறமா ஒரு டெமோ ஒன்று காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
எப்படி ஒரு சிஎஸ்எஸ் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் அந்த சிஎஸ்எஸ் எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ஒரு இமேஜில் வந்துட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம், அப்புறமா வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து போல்ட் பண்ணுறது, அதுக்கு எப்படி கலர் ஆட் பண்ணுறது, ஒரு பேஜுக்கு எப்படி கலர் ஆட் பண்ணுறது சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி, அப்புறமா ஒரு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி எப்படி 2 காலமாக கிரியேட் பண்ணுறது ஒரு பேஜ், அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.